நம்ம வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னன்னா நேரு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு தெரியாத பொண்ணு வந்து கற்பழிக்கப்படுறாங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு பணக்கார வீட்டு பையனால வந்து பலவந்தமாக வந்து கற்பழிக்கப்படுறாங்க. குற்றவாளி யாருன்னே தெரியல, போலீஸும் வந்து திண்டாடுறாங்க. அந்த சமயத்தில் தான் மோகன்லால் சார் வந்து என்ட்ரி கொடுக்குறாப்புல. குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியுமே அந்த பையனுக்கு வந்து சரியான தண்டனை கிடைக்கல. பெயில் ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காப்புல. ஆரம்பத்தில் மோகன்லால் வந்து இந்த கேஸை அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணுடைய பேச்சும் அந்த பொண்ணுடைய பரிதாப நிலையும் பார்த்துட்டு இந்த கேஸ் வந்து நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கைக்கு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து நீதி கிடைச்சதா, சரியான பதில் கிடைச்சதா அப்படிங்கிறது தான் படத்தோடைய கதை. படத்தோடைய ப்ளஸ் என்னன்னா, மோகன்லால் சாருடைய நடிப்பும் பிரியாமணியோடைய நடிப்பும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோடைய நடிப்பும் ரொம்ப அற்புதமாகவே நல்லாவே இருந்தது. படத்தில் ஒரு பெண் உடல் ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டு கோர்ட் வாசலில் போய் நின்னா அந்த பொண்ணுகிட்ட என்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்க, என்ன மாதிரி துன்புறுத்துவாங்க, என்ன மாதிரி கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு உங்கள் அப்பாவே இதை பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வரும்போது அந்த பொண்ணுடைய நடிப்பு வந்து நல்லாவே இருந்தது. படத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுகிட்ட அடுக்கடுக்காக நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் தப்பு செஞ்சவங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இருந்தாலும் அவன் தெரியாதுன்னு தெனாவட்ட பதில் சொல்லிட்டு போகிறதாகட்டும், அவன் நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கே வந்து கோபம் வரும், வேண்டாம் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று வாதாடுற வக்கீல பார்த்தாலும் நமக்கு அடிக்கணும் போல தோணும். அந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான படம் தான் இது. படத்தோடைய மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கைரேக, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் இதெல்லாம் எடுப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்த மாதிரியே படத்தில் எனக்கு தோணல. பாபநாசம், அந்த நேர்கொண்ட பார்வை, ஜெய்பீம் இந்த மாதிரி படங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த படத்துலாம் அவுட் டோர் சீன்லாம் நிறைய வச்சு எடுத்து அதுக்குண்டான கதை அமைப்புகள் வந்து படத்துல இருக்கும். ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு வீடு இதுக்குள்ளேயே வந்து படத்தை முடிச்ச மாதிரி தோணுச்சு. ரொம்ப சிம்பிளா லோ பட்ஜெட்ல கோர்ட்டுக்குள்ளேயே அந்த டிராமா வந்து முடிச்ச மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு. என்னதான் படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கிரைம் த்ரில்லரா இருந்தாலுமே இந்த சீன்ல ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்ப பாபநாசம் படத்திலேயே பார்த்தாச்சு. ஏன்னா அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ற விதமெல்லாம் பாத்தீங்கன்னா பாபநாசம் படத்துல வர மாதிரி ஆகஸ்ட் 10 நீங்க ஊர்லயே இல்ல அந்த இடத்துல வந்து நீங்க அந்த சம்பவம் நடந்த இடத்துல வந்து நீங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் கொண்டு போவாங்க. படம் பாக்குற நமக்கு ஏன்பா அந்த பொண்ணு தான் எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா கொடுத்துருச்சு, அதே மாதிரி இன்னொரு எவிடன்ஸ் வந்து நீ தயார் பண்ணி கொடுமா அப்படின்னாக்கா படம் அங்கேயே முடிஞ்சுது. எதுக்குப்பா தேவையில்லாம இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நமக்கே வந்து தோணும். இந்த படம் வந்து 18 வயசுக்கு மேல உள்ளவங்க அந்த படம் பாருங்க. ஏன்னா படத்துல அங்கங்க அடல்ட் சீன் நிறையவே இருக்கு. படத்துல மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா, பாதிக்கப்பட்ட பெண் வந்து வலியும் வேதனையோட கண்ணீரோட நிற்கும் போது அந்த பையன் வந்து தண்டனை வாங்கிட்டு சுலபமா போற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அது வந்து படத்துக்கு ஒரு எந்த ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்தாத மாதிரி ரொம்ப ஈஸியா முடிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. எல்லா படத்துலயுமே ஒரு ஜானர் வந்து கொண்டாடுறாங்க. அதிகம் பணம் வச்சிருக்கிறவங்கலாம் தப்பு பண்ணுவான், பணம் இல்லாதவன் சும்மா ஒரு ஏழை வீட்டில் ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வந்து கிரியேட் பண்றாங்க. இது வந்து நல்லதுக்கு இல்லை. ஏன்னா தமிழ் சினிமாவில் ஆரம்பத்திலேருந்தே அதிக பணம் வச்சிருக்கவங்களாம் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் வந்து தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்றாங்க. அப்போ பணம் இல்லாதவங்களாம் தப்பே பண்றது இல்லையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வருது. யாரு எந்த இடத்துல தப்பு பண்ணாலும் தப்பு தான். அது பணம் உள்ளவன் பணம் இல்லாதவன், அவன் உயர்ந்த ஜாதி அவன் தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற பாகுபாடல் அல்ல. மனுஷனா பிறந்துட்டாலே அவன் தப்பு பண்ணா அவன் தண்டனை அனுஷ்தான் ஆகணும், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். பாதிக்கப்பட்ட பெண்ணுகிட்ட ஒரு எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த எவிடன்ஸ் வந்து அதே மாதிரி இன்னொன்று பண்ணி கொடுமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ பண்ணும்போது எதிராளி வக்கீலே போய் அந்த இடத்துல நின்று அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாத மாதிரி, அந்த எவிடன்ஸ் வந்து கரெக்டாக பண்ண முடியாத மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் பேசுவார். அதெல்லாம் படத்தில் பார்க்கும்போது நமக்கு வக்கீல வந்து போட்டு அடிட்டாவனா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். மொத்தத்தில் படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் படமெல்லாம் த்ரில்லிங்காக பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக பாருங்க, உங்களுக்கான படம் தான். ஆனால் பாபநாசம், நேர்கொண்ட பார்வை, ஜெய்பீம் இந்த படமெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் வந்து பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதே பாணியில் தான் இந்த படமும் இருக்கு. ஒரு ஒன் டைம் வாட்சபிள். 18 வயசுக்கு மேல உள்ளவங்க இந்த படம் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். எல்லாத்துக்கும் பாய்.